விசாரிக்க வேண்டிய நீதிபதி மேலே நீங்கள் வந்து வழக்கு தொடர்ந்ததால் அவரே வந்து குற்றவாளின்னு நான் ஒத்துக்கொண்டு அவரை வந்து தண்டனை ஏற்றுக்கிறதுக்கு அது விரும்பல. இது சுப்ரீம் கோர்ட் PS கவாய் ரிட்டையர்ட் ஆனார்ல தலைமை நீதிபதி. சரிங்க. அவர் செருப்பால் அடிச்சதுல ஒருத்தர் செருப்பால் அடிச்சுட்டு சைலண்டா போயிட்டாரு. நான் அவனும் செருப்பால் அடிச்சேன். என்ன எதுக்குடா ஜெயில போட்டீங்கன்னு சொல்லிட்டு அவனை செருப்பால் அடிச்சாங்க. ஆமா, டெய்லியும் போடுறேன்ல செருப்பால் அடிக்கிறேன். எப்படி சங்கிலி போட்டு கட்டி அடிக்கிறேன்? எவன் தந்த வாய தந்தானா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்களை சங்கிலி போட்டு கட்டி அடிக்கிறேன். ஹைகோர்ட் நீதிமன்ற சங்கிலி போட்டு கட்டுறேன். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க. பிஆர்காவே வந்து வாயை மூடிக்கிட்டு அடிச்சா போறான்னு வந்துக்கிறார். அது கூட அவரு நான் எழுதியிருந்தேன். இது வந்து பப்ளிக் கிரைம். அது வீட்டுல நடக்கல. இது இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது. அது குரிசியல் பிளேஸ். அது இது வந்து பப்ளிக் கிரைம் நடந்தது. யாராலும் கேஸ் போடலாம். நீங்க இது கேஸ் செருப்பால் அடிச்ச வைக்கிறதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்ல. இது பப்ளிக் கிரைம். அதாவது 124 கோடி மக்களும் கேட்கலாம். அது மாதிரி இஷ்யூ இது. அப்படி இருந்தா அதை வந்து அவருக்கு ஒருத்தர் செருப்பால் அடிக்கிறான், அதை நீ தடுத்து கேட்கல, அதுக்கு அவனை தண்டிக்கலன்னு சொன்னாக்க லா அண்ட் ஜஸ்டிஸ் ஃபெயிலியர். லா அண்ட் ஜஸ்டிஸ் ஃபெயிலியர். அப்போ ஒரு ஃபெயிலான ஒரு நிர்வாகத்தை கோர்ட்ல கூட SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்ல ஸ்பெஷல் கோர்ட் நடக்குது. அது வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. காஸ்ட் ரிடியூஸ் மேல ஜாதி வெறியில அடிச்சிட்டாரு, திட்டாரு. ஆமா. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல எப்படி அவன் இவன் பிஆர்காவே வந்து கேஸ் வாங்கினானோ அதே பேசி இந்த எல்லா கேஸும் தள்ளுபடி பண்ணேன். கீழ் கோர்ட்ல இருக்கிற எல்லா கேஸ் தள்ளுபடி பண்ணேன். SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்ல இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணேன். அது எது அந்த கோர்ட் வைண்ட் அப் பண்ணிட்டு அந்த ஆக்டரை கேன்சல் பண்ணிட்டு அதே மாதிரி ரத்து செய்ய வேண்டிய சட்டங்கள் எல்லாம் இருந்தும் அதை ஏன் ரத்து செய்யாம ஒன்றும் நடைமுறையில் வச்சுக்கிறாங்க? அது நடைமுறையில் அது அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, லெஜிஸ்லேஷன் சரியில்லை, பார்லிமெண்ட் சரியில்லை. எல்லாம் இல்லிட்ரேட் தானே. பார்லிமெண்ட் MP MLA எல்லாம் வந்து படிக்காதவங்க தானே. படிச்சவங்க தான் இப்பதான் ஒருத்தர் 2 பேர் வர்றாங்க. இப்ப படித்த இளைஞர்களை வந்து நாட்டை ஆளத்துக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க வந்து அதுக்குண்டான வாய்ப்பு அது இப்ப இளைஞர்கள்லாம் வந்து இது ஜாதி வெறி எதிர்க்கிறாங்க, லஞ்சத்தை எதிர்க்கிறாங்க. அதாவது தூய்மையான இந்தியா இருக்கணும், அரசாங்கம் தூய்மையா நடக்கணும் அப்படின்னு இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விரும்புறாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு வழி விட்டணும் பாருங்க. அவங்களுக்காக நீங்க என்ன சொல்ல வரீங்க? இளைஞர்கள் என்னங்க, நீங்க துடிப்பா இருப்ப தம்பிங்க தங்கச்சிங்கெல்லாம் துடிப்பா இருங்க. லஞ்சத்தை ஒழிங்க, ஜாதி வெறியை ஒழிச்சிருங்க, மத வெறியை ஒழிச்சிருங்க. நம்ம சட்டத்தை கடைபிடிக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், சண்டை சாடி போடக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் வயலேட் பண்ணக்கூடாது, லா அண்ட் ஜஸ்டிஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இளைஞர்கள் நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கதான் நான் கேள்விப்பட்டேங்க ஐயா. அது வந்து எந்த வகையில என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சுங்க? நான் நீதித்துறையோட லஞ்சத்தை சுட்டி காட்டுறதுக்காக தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சேன். நீதித்துறை மட்டுமா லஞ்சம் வாங்குது? மற்ற துறையும் வாங்குது. அது நீதித்துறையில லஞ்சம் வாங்கலன்னாக்க மற்ற துறையில லஞ்சத்தை கட்டுப்பட்டுக்கலாம். ஆமா, மற்ற துறையில லஞ்சம் இருக்கிறத நான் என்கரேஜ் பண்ணல, அதையும் கண்டிக்கிறேன். MLA லஞ்சம் வராரு, MP லஞ்சம் வராரு, மத்திய அமைச்சர் லஞ்சம் வராரு, மாநில அமைச்சர் லஞ்சம் வாங்குறாரு, IAS ஆபீசர் லஞ்சம் வாங்குறாரு, IPS ஆபீசர் லஞ்சம் வாங்குறாரு, சபார்டினேட் ஆபீசர் லஞ்சம் வாங்குறாங்க, ஜட்ஜி லஞ்சம் வாங்குறாரு. அது மாதிரி எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க. முதல்ல நீதித்துறை லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக நான் பாராட்டேன். லஞ்சத்து ஒரு குடும்பத்துல யாருமே வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிங்க, ஹைகோர்ட் நீதிபதிங்க லஞ்சம் வாங்கணும் இது வரைக்கும் யாரும் வாய தந்து பேசுனதில்லை. நான் தான் கத்துன்னு மைக் போட்டு கத்துறேன் லஞ்சம் வாங்கறது. அதோட மட்டுமா நீதிபதிகளை வந்து பெண்களை ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணுவாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க கோர்ட்ல பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க. ஏன் இது தெரிஞ்ச அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற பணியாளர்களோ அந்த வாதாடக்கூடிய வக்கீல்களோ ஏன் வந்து இதை வந்து எதிர்கொள்ள இதை வந்து கடுமையா வந்து ஏன் அதிகாரம் அவன்ட்டு இருக்குது? இவன் வந்து மயிலாடுன்னு கும்பல் போடுற வக்கீல அவன் எப்படி அவன் மேல நீதிபதி மயிலாடுன்னு சொல்றாங்களே, அவங்க வந்து கடவுளா? இல்ல, அது பிரிட்டிஷ்கார அது மாதிரி கடவுளுக்கு சமமான அவனை மதிக்கிறோம். அதனால நானே இவனுக்கு கடவுள் மாதிரி இல்ல, கற்பழிக்கிறாங்க. இவனை எப்படி கற்பழின்னு சொல்றது? அப்ப லாடுன்னு சொல்றது மயிலாடுன்னு சொல்றது வந்து அது பிரிட்டிஷ்காரனுடைய வேர்டு. அது ஆட்சி பிரிட்டிஷ்காரன் வந்து நாட்டை வந்து சுதந்திர நாடு நம்ம அறிவிச்ச பிறகு அதையா அது அந்த மாதிரி கடவுளுக்கு சமம்னு அவனை மதிச்சு நீதி கேட்கிறேன். கடவுள் சேம்பல்ல கற்பழிச்சுட்டு வருவாரு. நீதிபதி கடவுள்ல சேம்பல்ல கற்பழிச்சுட்டு வருவாரு. அதை எதிரே இதுல இன்டர்வியூ கூட சொல்லிக்கிறேன். என்ன நீதிபதி காலில் வச்சாங்களா? அண்ணா ஜாதி செருப்பு காலில் வச்சது, அக்பர் அலி செருப்பு காலில் வச்சாரு, நாகமுத்தி செருப்பு காலில் வச்சாரு. அதே மாதிரி கிருபாகாரன் ஜெயிச்சு உங்க ஊர் பக்கம் தான் அவரு செருப்பு காலில் வச்சாரு. இவ்வளவு அநாகரிகமா நீதிபதிகளா இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல.
பண்பாடு இல்ல, கலாச்சாரம் இல்ல, சிவிலைசேஷன் இல்ல, லஞ்சம், நேரோ மைண்டு, அது மாதிரி இப்போ மக்கள் ரொம்ப உயர்வா நினைக்கிறாங்க. இவனை பண்றானே எனக்கு தான் தெரியும். தெரியலையே, இப்ப நீங்க சொல்லிதான் தெரிய வருது. நீங்க சொல்லிதான் வந்து மக்களுக்கு வந்து தெரிய இது மணிக்குமார் அந்த லா கிளார்க்க தகாத உறவு வச்சுட்டு இருக்கும்போது அவர் பொண்டாட்டி பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து, அப்ப தலைமை நீதிபதி வந்து ஏபிஷா. இப்போ இவ்வளவு தவறு நடந்தோம், அவங்க குடும்பத்துல இந்த நீதிபதிகளோட குடும்பத்துல இருக்கிறவங்க அதை தட்டி கேட்க மாட்டாங்களா? இந்த தவறை வந்து அவங்களும் ஒரு பெண் தானே, அவங்களும் வந்து ஒரு காதுக்கு போனா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஓஹோ. ஏன்னா நம்ம வீட்டுக்கார கோடி வீடு லஞ்சம் வைக்காரு. பணம் தான் முக்கியம், மானம் முக்கியம் இல்ல. வயசாகி போச்சு, எங்க பறந்து போய் கிடந்த போறான். அவன் சேம்பர்லாம் பொம்பளை கூட படுக்க பரலாம், நட்சத்திர ஹோட்டல இருந்து பொம்பளை கூட வீழ்ந்து பரலாம். இப்போ ஒரு நீதி வந்துச்சா, கோடி வீடே வந்துச்சா அடுக்கு. இப்போ ஒரு நீதிபதி குறிப்பிட்ட இடம் தான் போன வரணும், குறிப்பிட்ட இடத்துல தான் அவங்க வந்து குறிப்பிட்ட நபர்கிட்ட மட்டும் தான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வரையறை இருக்குது. அதெல்லாம் வந்து கடைபிடிக்கிறாங்களா? அது பெரும்பாலும் கடைபிடிக்கிறதுல. ஏன்னா இப்போ ஜட்ஜஸ் வந்து அவங்க ஃபேமிலி பிளட் ரிலேஷன் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகலாம், கோவிலுக்கு போகலாம், சோஷியல் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். இவனு போற இடம் பூரா தேவையா ஓடும். ஐயோ, நல்ல போடு. நீதிபதிக்கு போற ஊர்ல தேவையா ஓடும். அதோட மட்டும் இல்ல, நீதிபதிகளுக்கு வந்து பெண்களை கூட்டி கொடுத்து ஆல்பம் வச்சிருப்பாங்க. ஆல்பம் இப்ப அது பாரம்பரிய அட்வொகேட் கே சுப்பிரமணியன் இருக்கிறான், அவன்கிட்ட ஆல்பம் இருக்குது. அது எல்லா மாநிலத்து பொண்ணுங்களும் அதுல இருக்கும். அதே மாதிரி என்ஜி கலைச்சல் ஒரு லேடி இருக்கிறா, அவள்கிட்ட வந்து எல்லா ஆல்பமும் இருக்கும். அவள்கிட்ட ஆல்பத்துல எல்லா மாநிலத்து பொண்ணுங்களும் இருக்கும். அங்க போய் நீதிபதி காட்டுவாங்க. எப்ப வெள்ளிக்கிழமை தான் காட்டுவாங்க, சண்டே லீவ் இல்ல. அப்ப போய் அந்த விபச்சாரை போய் மலாத்துறதுக்காக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் காப்பாரு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போய் இந்த பொண்ணை கொண்டு வந்து உடனே கொண்டு வந்து. இது எல்லாமே எளிய முறையில் அவரை நீதிபதியை போய் ரீச் ஆகிறதுக்கு உண்டான வழிகள் யாரா? இதெல்லாம் வந்து தடைகள் எதுவும் இல்லையா? அதெல்லாம் கூட்டி கொடுற ஆள் வரானா உடனே கதவு திறக்கும். அப்ப நீதிபதி பாக்கிறதுக்குன்னு ஒரு வரையறை வச்சில்ல. எனக்கே கூட்டு போய் நான் ஜட்ஜான 2009 மார்ச்ல தான் பதவி பிரமாணம் எடுத்தேன். ஏப்ரல் போயிட்டு மேல எனக்கு நான் வந்து லீவ்ல இருந்தேன். அப்போ 2 வக்கீலுங்க, ஒரு வக்கீல் இன்னொருத்தர், அவரு கேஸ் இருக்குது தெரியல. 2 பொண்ணு கூப்பிட்டு வந்தாங்க, குஜராத் பொண்ணும் அது ராஜஸ்தான் பொண்ணும். எல்லாம் பொண்ணு பார்த்தா மினு இது பொண்ணு சினிமா நடிகலாம் எப்படி இருந்தா அதோட இருக்குது. அப்புறம் வந்து எனக்கு ஜானி வாங்குற பாட்டில் பிராந்தி அதை வாங்கி கொண்டு வந்தாங்க. முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை அதை கொண்டாங்க. 555 சிகரெட் கொண்டாங்க, ஒரு வசதி கொண்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், இது கொண்டு வந்து வச்சாங்க. நான் என்ன சொன்னேன், எல்லாம் எதுக்குங்க, இல்ல லாட்சியம் இந்த பொண்ணு சண்டை 2 நாளும் நீங்க வந்து இந்த பொண்ணோட தங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு போயிட்டு போங்க சார், இது மாதிரி பேட்டெல்லாம் வச்சுக்காதீங்க, நாங்க எல்லா ஜட்ஜுக்கும் நாங்க கூட்டு வர்றோம். இது வந்து அவ்வளவு வந்து சுதந்திரமா சுதந்திரமா பயம் இல்லாம சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க சர்வசாதாரணமா பேசுறதுக்கு. ஆமா. அப்ப யாருக்கெல்லாம் கூட்டி விடுறோம், சதாசிவத்துக்கு கூட்டி கொடுக்குறோம், நாகமுத்துக்கு கூட்டி கொடுக்குறோம், இது டி முருகேசன் கூட்டி கொடுக்குறோம், இதுதாங்க இது மணிக்குமாருக்கு கூட்டி கொடுக்குறோம். அப்ப அந்த இடம் என்ன இடம், நீதிமன்றமா இல்ல வேற என்ன இடம்? அது அந்த துவசாமிக்கு கூட்டி கொடுக்குறோம். அதே மாதிரி அது எம்ஏ முரளிதரனுக்கு கூட்டி கொடுக்குறோம், கல்யாணத்துக்கு கூட்டி கொடுக்குறோம். இது மாதிரி நீதிபதிகளுக்கு கூட்டி கொடுத்துதான் சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த நாடு எங்க போய் நாங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க, நாங்க சொல்ற மாதிரி இருப்பாங்க, ஆள்பெல்லாம் காட்டுன்னு இந்த பொண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்க டீம்ல இருங்க. அந்த டீம்ல நான் இல்ல சார், என் பவர் வந்து ஆகாயத்துல போற பிளைட் வந்து எங்க லேண்ட் பண்ண சொல்றோம்னா அங்க பண்ணணும். ஆமா. நடுக்காட்டுல போற கப்பலை வந்து எங்க லேண்ட் இது சங்கரம் போட சொல்றோம்னா அங்க நங்கரம் போடணும். அந்த பவர் கொண்டு போய் நான் விபச்சாரனுடைய மர்ம உறுப்புல விட்டுட்டாக்க நான் எப்படியா கொண்டு அப்ப நீதிலாம் வந்து அப்ப எப்படி நீதிலாம் வந்து அழுகி போடும். அது அவன் எந்த ஜட்ஜாவது போனா போறான், அதை பத்தி அவன் கிடையாது. என்னோட கான்ஸ்டிடியூஷன் ஆபீஸ் 124 கோடி 144 கோடி மக்களுக்கு உயிர் கொடுங்க பாதுகாப்பு கொடுக்குற பவர் எண்ணிட்டு இருக்குது. இந்த பவரை கொண்டு போய் பெண்களுடைய மர்ம உறுப்புல திரும்பி சொல்ற நீனு அது மாதிரி ஆளா நானு எவ்வளவு பெரிய இழிவான ஒரு செயலை அது மாதிரி சொன்னீங்கிறேன். பேர் சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கு. பெண்களுக்கு இது நீதிபதிகள் பெண்கள் கூட்டி கொடுத்து எஞ்சி கலைச்சல்னு ஒரு லேடி இருக்குது, அதாவது வைகைன்னு ஒரு லேடி அட்வொகேட் இருக்கிறாங்க, எஞ்சி கலைச்சல் லேடி. இவ்வளவு நீங்க இவ்வளவு ஆக்ரோஷமா நீங்க சொல்லும் போது நீங்க
உங்களை நாங்கள் நேர்காணல் பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ ஆக்ரோஷமா சொல்றீங்க. ஆர்மார் அட்வொகேட் கே சுப்பிரமணியன் அவங்க நீதிபதி பெண்களை கொஞ்சம் கொடுப்பேன். எவ்வளவு ஆத்திரம் வருது எனக்கு. ஏன்னா சட்டமும் நீதி பாதுகாக்கிற பொறுப்புல நான் இருக்கிறேன். அதனாலதான் எனக்கு கோவம் வருது. சோ அதனால தான் உங்களை வந்து நிறைய எதிர்க்கும் போதே நாங்க செஞ்ச பெண்கள் நீதியை காப்பாற்றுவோம், டெக்கோரமா கோர்ட்டை நாங்க காப்பாற்றணும் தான் எடுப்போம். இவனா கோர்ட்லயே ஒரு கற்பழிக்கிறது அந்த குச்சி ஒண்ணு இருக்கு, இதுக்கு செங்கோல் அதை எடுத்து உள்ள வச்சிருவாங்க. அப்ப ஜட்ஜி இல்ல, ஜட்ஜி உள்ள இருந்தா பொங்கல் செங்கோல் உள்ள வெளியில இருக்கணும், செங்கோல் எடுத்து உள்ள வச்சிருவாங்க. அப்படின்னா ஜட்ஜி இல்ல வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா அது உள்ள வந்து பொண்ணுக்குள்ள உல்லாசமா இருப்பாரு. அப்புறமா செல்லு அடிப்பாரு, ஓயா வந்து திறந்து விடும், ரூம் போட்டு விடுவாங்க. ஜட்ஜஸ் ரூம் வந்து நட்சத்திர வாட்டல் மாதிரி இருக்கும். அவ்வளோ சலுகை கொடுத்தோம். இந்த மாதிரி தவறான வகையில் பயன்படுத்துறதுக்கு அந்த சலுகைலாம் வந்து அரசு கொடுக்குது. இதெல்லாம் மக்களோட வரி பணத்தில் தான் அந்த சலுகைலாம் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி செயல்படும் போது மக்களுக்கு எதிர்ப்பான நிறைய விஷயம் நான் சொன்னீங்கன்னாக்கா யாருமே கோர்ட்டுக்கு வர மாட்டீங்க. ரொம்ப நான் சொல்றது ஒரு 10% 8% தான் இருக்கும். சரிங்க. பூராவும் சொன்னீங்கன்னா ஒருத்தவங்க கோர்ட்டுக்கு வர மாட்டான். அப்போ எப்படி ஒரு சாமானிய மக்களுக்கு நீதி எப்படி கிடைக்கும்? கிடைக்கிறது அதுக்காக சாமானிய மக்களுக்கு தான் நான் கத்தி கேட்டுறேன். சாமானிய மக்களுக்கு நீதிக்காக போராடி தானே நான் 2 முறை ஜெயில் பண்ணேன். நான் கல்கட்டா ஜெயிலுக்கு போய் 6 மாசம் இருந்ததுன்னா நீதிபதிகள் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றதுக்காக இன்னும் 6 மாசம் போட்டீங்க. நீதிபதிகள் பெண்களை கற்பழிக்கிறான்னு ஆடியோ போட்டேன். அதுக்காக என்னை வந்து போலீஸ் ஜெயில 110 நாள் போட்டீங்க. நான் தான் ஆதாரத்தோட சொல்றேன், நீங்க என்கொயரி வைங்க சொன்ன மாதிரி ஒரு அப்ப என்ன பண்ணாங்க, நான் லஞ்சம் சொன்ன உடனே ஆளை காலி பண்ண நாங்க அட்டன் பண்ணாங்க. இங்க பெண்களை கற்பழிச்சு சொல்றதுக்காக இங்கேயும் வந்து காலி பண்ண உடனே அட்டன் பண்ணாங்க. அது யாருன்னு அப்புறம் கூட அடுத்த வீடியோல சொல்றேன். நீதிமன்றம் ஒரு சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. நீதிமன்றம் கற்பழிக்கிற மன்றம் மாதிரி ஆயிடுச்சு. நீதிபதிகளாம் கற்பழிப்புகள் ஆயிடுச்சு. நீதிபதிலாம் ஐயோ கேளுங்க லஞ்சம் வாங்கணும்னு. இப்போ நீங்க சொல்றீங்க என்னோட ஊர்ல இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல பணி செய்யக்கூடிய நீதிபதி அம்மா ஒரு பெண் தான். அவங்க வந்து அவ்வளோ ஒழுங்கினமா இல்லாம நீங்க ஒழுங்கினமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அவ்வளோ ஒழுக்கமாகவும் குடும்ப பெண்ணாகவும் கடவுள் பக்தியாகவும் நீதியை வந்து 10% நீதிபதிகள் வந்து அந்த வித்தின் நாம்ஸ் தான் இருப்பாங்க. எத்திக்ஸோட எல்லாம் கடைபிடிப்பாங்க, நேர்மையை கடைபிடிப்பாங்க, ஒழுக்கத்தை கடைபிடிப்பாங்க. 100% நீதிபதி நான் சொல்லலையே. 100% நீதிபதிகள் பொறுப்போக்கு பசங்க, ஐயோக்கிய பசங்க, பெண்களை கற்பழிக்கிற பசங்க, கோடி கோடி லஞ்சம் வர பசங்க, லஞ்சம் எடுத்து வந்து வெளிநாட்டுல பதுக்கிற பசங்க. 10% வந்து நல்ல, அந்த 10% நல்ல அட்வொகேட்டா இருக்கிறாங்க. 10% நல்ல நீதிபதி இருக்காங்க. சோ அந்த நீதிபதிகளுக்கு என்ன வந்து பாதிப்புகள் என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நியாயமான முறையில நீதி வழங்கட்டும், அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவன் நேர்மை கடைபிடி பண்றாங்க, போட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லாத வேலை தேவை. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இதை வந்து அது மாதிரி 10% இருக்கிறாங்க. சோ அவங்களால தான் நீதி காப்பாற்றப்படுது. நீதிபதி வேலை பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி 10% உள்ள நியாயமான நீதிபதிகளால் தான் நீதி இன்று காப்பாற்றப்பட்டு வருகிறது. அந்த 10% தான் சர்வே ஆயிட்டு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து மக்களுக்கு தேவையான குறைநிறைகளை அவங்களால தான் பூர்த்தி ஆகுது. இப்போ மீதி வந்து 90 மாதங்கள் வந்து பூர்த்தி ஆகிறது இல்லை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் 4 பேர் காளிகாபால சீஃப் மினிஸ்டர் காளிகாபால கொலை பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி தனபால எப்படிங்க ஒரு சுலோ பாய்சன் அப்போ அவங்களுக்கு உண்டான உணவு முறை வழங்கத்துல இருந்து கட்டுப்பாட்டுல இருந்து அறிவு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து செக்ரட்டரி அவன் சஞ்சா கிருஷ்ணன் கவுல் இவங்க 2 பேரும் சேர்ந்து தனபாலுக்கு விஷம் வச்சுட்டாங்க சாப்பாட்டுல. சுலோ பாய்சன் ஏன் தமிழ்நாட்டுல? இங்க தமிழ்நாட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் பி தனபாலன். அதுக்காக என்கொயரி கேட்கறாங்க, என்கொயரி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கூட என்ன பல விஷயம் போட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சமா சொல்லிக்கிறேன். என் ரெக்கார்ட்லாம் நான் உங்கள்கிட்ட நான் காட்டல. பல விஷயம் நான் ஒரு காலத்துல எப்படியா இருந்தாலும் என்கொயரி வரும்போது நாங்க ரெக்கார்டு அங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆமா, பட் இப்போ இந்த அளவுக்கு நீ வெளிப்படையா சொல்லும் போது நாளைக்கு எப்படி நீ சொன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டா அப்ப நீங்க ரெக்கார்ட் ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும். இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜி மணிக்குமார் வந்து லாக்கோட தகாத உறவு வச்சு பலவந்தமான உறவு வச்சு ஒரு குழந்தை வந்துச்சு. பையன் 10வது படிக்கிறான். அது என்ன மாதிரி அவங்க என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? சோ அந்த பையனுக்கு அப்பா யாருன்னு வந்து மணிக்குமார் அதை ஏத்துக்கு வராங்க.
அது அதே மாதிரி ஒரு பெயில் என்கிட்ட வந்துச்சு. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டாரு. சரிங்க. அது மேல அவருக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க பைகாமின்ட்டு. அது என்கிட்ட வந்துச்சு. ஐயோ நீதிபதிகளா 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான், வக்கீல் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அரசியல்வாதி 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான், போலீஸ்கார 2 பொண்டாட்டி இருந்தா போதே அவர் டென்ஷன்ல வச்சிருக்காரு, வச்சா போறியான்னு சொல்லி விட்டு பெயில் கொடுத்துட்டேன். அது மாதிரி இப்போ நீங்களே அந்த மாதிரி ஒரு இரு மனைவி வந்து இருக்கிறத வந்து அவங்க விருப்பத்தோட இருக்கிறாங்கன்னத இல்ல இல்ல அதோட மட்டும் இல்ல, நீதிபதியே 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான், பொண்ணுங்களை கற்பழிக்கிறான், வக்கீல்களும் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான். இது வந்து தவறு இல்ல. போலீஸ்காரங்களும் 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டோம், அரசியல்வாதிக்கு 2, எம்எல்ஏக்கு 2 பொண்டாட்டி, எம்பிக்கு 2 பொண்டாட்டி, மத்திய அமைச்சருக்கு 2 பொண்டாட்டி, மாநில அமைச்சருக்கு 2 பொண்டாட்டி, வட்ட செயலாளருக்கு 2 பொண்டாட்டி, மாவட்ட செயலாளருக்கு 2 பொண்டாட்டி, இந்த கான்ஸ்டபிளுக்கு 2 பொண்டாட்டி இருந்தா போதே அவருக்கு டென்ஷன் பிரேக் பண்றதுக்காக வச்சுக்கிட்டாரு முடியான்ட்டு பெயில் கொடுத்துட்டார். அடிப்படையில இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதால நீங்க ஏன்னா மத்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத வந்து நீங்க அது நியாயப்படுத்துறீங்க. அதை நீதிபதியே 2 பொண்டாட்டி இருக்கு சார். அப்போ வந்து அது பெரிய தவறு இல்ல. ஜஸ்டிஸ் மணிக்குமாருக்கு இல்ல ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணாரு, இன்னொரு பொண்டாட்டி பலவந்தமா அதை கற்பழிச்சு குழந்தை கொடுத்துட்டாரு, அவரே அதே வச்சுக்கிட்டாரு. அவரு 2 பொண்டாட்டி கான்ஸ்டபிள் 2 பொண்டாட்டி கொடுத்தேன். அது நியாயமான தீர்ப்பாகுது. அதான் நியாயமான எல்லாத்துக்கும் தான் ஈக்குவல் தான். ஈக்குவல். ஏன்னா சட்டம் வந்து அனைவருக்கும் சமன்ற அடிப்படையில் நீங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி தினம் ஒரு பொண்ணு நச்சு ரோட்ல மாட்டாங்க. ஒரே இந்த கான்ஸ்டபிள் இன்னொரு பொண்ணு தானே அடிஷனல் வச்சுக்கிறாரு. இது பெரிய குற்றம் இல்ல, பெரிய குற்றம் இல்லையா? அவர் திருவண்ண பிடிக்கிறாரு, பிடிக்கிறாரு, கேஸ் பிடிக்கிறாரு, டென்ஷன் ஆகுது. அதனால இந்த பொண்டாட்டி வீட்டுல டென்ஷன் பிரேக் பண்றது இந்த பொண்டாட்டி வீட்டுல படுத்து கிடக்குறாரு. கொஞ்சம் மிச்சம் மீதி டென்ஷன் வருது, அந்த பொண்டாட்டி வீட்டுல படுக்கிறாரு, பட்ட போறாருன்ட்டா. இது வந்து நியாயப்படுத்திருக்கீங்க. நியாயப்படுத்தணும் மட்டும் இல்ல, இந்த நீதிபதி பசங்களை சட்டத்தை நீதிபதி பசங்களை பெண்களை கற்பழிக்கிறாங்க. அவர் லீகலா தான் வச்சுக்கிட்டாரு, அது இல்லீகல்னு சொல்ற, பரவாயில்ல வச்சிருந்தா போதும்.